SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். ஊழல் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ள அரசியல்வாதிகளின் பட்டியல். இலங்கையில் ஆபத்தான வைரஸ், 75% இறப்பு வீதம். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரை கொலை செய்யுமாறு கட்டளையிட்ட சிவசங்கர் மேனன். செம்மணி மனித புதைகுழி, புதிதாக 7 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்வு. இந்திய ஊடகங்களில் பேசு பொருளான அனுரவின் கச்சத்தீவு விஜயம். தொடர்வன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். ஊழல் மோசடியில் ஈடுபட்டுள்ள அரசியல்வாதிகளுக்கு எதிராக தொடுக்கப்பட்டிருக்கும் வழக்குகள் மற்றும் அவர்களின் பெயர் உள்ளிட்ட விவரங்களை தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் நிபுண ஆராய்ச்சி வெளியிட்டுள்ளார். தொலைக்காட்சி அரசியல் விவாத நிகழ்ச்சியொன்றின் போதே குறித்த பட்டியலை அவர் வாசித்து காட்டியுள்ளார். பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ள அரசியல்வாதிகளின் பெயர்களாக மொட்டு கட்சியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷவிற்கு 6 வழக்குகளும், முன்னாள் அமைச்சரான பெசல் ராஜபக்ஷவிற்கு 7 வழக்குகளும் உள்ளன. யோசித ராஜபக்ஷ, டேசி பொரஸ், முன்னாள் ஜனாதிபதி கூட்டாபய ராஜபக்ஷ, சிரந்தி ராஜபக்ஷ, நிசாந்த விக்ரமசிங்க, முன்னாள் பிரதி அமைச்சர் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன், பிரசன்ன ரணவீன, நகரசபை உறுப்பினர் மெல்ரோய், மெர்வின் சில்வா, முன்னாள் செயலாளர் சிங்கப்பூர் சரத், பிள்ளையானின் சாரதி SM ரஞ்சித், சிறையிலுள்ள SM சந்திரசேனவின் மனைவி ஆகியோரும் பட்டியலில் இடம் பிடித்துள்ளனர். அத்துடன் SM சந்திரசேன, மகிந்தானந்த அழுத்கமகே, முன்னாள் வர்த்தக வாணிபத்துறை அமைச்சர் நளின் பண்டார, வேறு வழக்கில் சிறையில் உள்ள ரோஹித்தவின் மருமகன், பிணையிலுள்ள துமிந்த திசாநாய்க் ஆகியோருக்கு எதிராகவும் வழக்குகள் உள்ளன. மேலும் கெஹலியவின் இணைப்பு செயலாளர் மெர்வின் சில்வா, கெஹலிய ரம்பக்வெல மற்றும் அவர்களின் குடும்பத்தினரும் பட்டியலில் உள்ளனர். இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத், லொஹானின் மனைவி ஜான்சன் பெர்னாண்டோ, உள்ளூராட்சி உறுப்பினர் சுலோச்சன வித்விஜித முனித சொய்சா, அனுர பிரியதர்சன யாப்பா மற்றும் மனைவி, ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் உறுப்பினர் சாந்த அபிசேகரவின் மகன், புதிய வழக்கில் மகிந்தானந்த அழுத்கமகே, லிந்துல நகர சபையின் முன்னாள் மேயர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சின் வாஸ் ஆகியோரையும் பட்டியலில் அடங்குவர். இந்தியா மற்றும் பங்களாதேஷில் அதிகமான உயிர்களை காவு கொண்ட நிபா வைரஸ் இலங்கையில் உள்ள வவ்வால்களில் பரவியிருப்பதாக இலங்கை விஞ்ஞானிகள் குழு நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. கொழும்பு பல்கலைக்கழகம், சுகாதார அமைச்சகம் மற்றும் ஜெர்மனியின் ரோபர்ட் கோச் நிறுவனம் ஆகியவை இணைந்து நடத்திய ஆய்விலேயே இந்த விடயமானது கண்டறியப்பட்டுள்ளது. ஆய்வின்படி இலங்கையில் உள்ள வவ்வால்களில் நிபா வைரஸ் பரவலாக உள்ளது என்பதை ஆராய்ச்சி வெளிப்படுத்தியுள்ளது. பாதிக்கப்பட்ட வவ்வால்கள் எங்கு செல்கின்றன, எவ்வளவு தூரம் பயணிக்கின்றன என்பதை புரிந்து கொள்வது நோய்கள் எவ்வாறு பரவக்கூடும் என்பதை கணிக்க மிகவும் முக்கியமானது என்றும் கொழும்பு பல்கலைக்கழக ஆராய்ச்சி குழுவை வழிநடத்தும் பேராசிரியர் இனோகா தெரிவித்துள்ளார். அத்துடன் இலங்கை வவ்வால்களில் உள்ள நிபா வைரஸ் வகை இந்தியாவின் கேரளாவில் பரவும் வைரஸின் மரபணுவுடன் ஒருமித்திருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதுவரை இலங்கையில் நிபா வைரஸ் வழக்குகள் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. எனினும் அண்டை நாடுகளான இந்தியா மற்றும் பங்களாதேஷில் நூற்றுக்கணக்கான மக்கள் இதனால் உயிரிழந்திருப்பதோடு இதன் இறப்பு வீதம் 75% என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடுதலை புலிகளின் தலைவரை கொலை செய்வது தொடர்பான ஆலோசனையை மஹிந்த அரசாங்கத்திற்கு இந்தியாவின் முன்னாள் வெளியுறவுத்துறை செயலாளர் சிவசங்கர் மேனன் வழங்கியதாக முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். இறுதிப் போர்க்களத்தில் புது மாத்தளன் பகுதியில் வைத்து தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் சுற்றி வளைக்கப்பட்ட போது அன்றிருந்த இந்திய வெளியுறவு செயலர் சிவசங்கர் மேனன் பெரியதாக ஒன்றும் செய்ய வேண்டாம், தமிழ்நாடு தேர்தல் முடியும் வரை காத்திருக்குமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவிற்கு தெரிவித்தார் என்றும் சம்பிக்க ரணவக்க சுட்டிக்காட்டினார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், அந்த சந்தர்ப்பத்தில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஏனெனில் பாரதிய ஜனதா கட்சி விடுதலை புலிகளுக்கு சார்பானவர்கள். பெர்டினன் மற்றும் என்றிருக்கும் அண்ணாமலை போன்றோரும் இதில் அடங்குவர். மோடியும் அண்மையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் பல ஒப்பந்தங்களில் கச்சா திட்ட பின்னர் அகண்ட பாரதத்தின் ஒரு பகுதி என்று இலங்கையை தெரிவித்திருந்தார். இதில் பாரிய மறைமுக அரசியல் அரங்கங்கள் செயற்படுகின்றன. நாங்கள் எதிர்பார்க்காத நிலையில் காங்கிரஸ் கட்சி வெற்றியை பெற்று வரும்போது சிவசங்கர் மேனனும் முடித்துக் கொள்ளுங்கள் என எங்களுக்கு கட்டளை வழங்கினார். அதற்கு முன் சம்பந்தன் மற்றும் இலங்கையின் தமிழ் தலைவர்கள் கருணாநிதி, ஜெயலலிதா, சர்வதேச உள்ளூர் தமிழ் தலைவர்கள் அனைவரும் சந்தித்து பேசினர்.
அந்த சந்தர்ப்பத்தில் இலங்கை ராணுவம் விடுதலை புலிகளின் தலைவரை சுற்றி வளைத்தால் அவரை மீட்பதா என கலந்துரையாடல்கள் நடைபெற்றன. மேலும் கனடா உட்பட குமரன் பத்மநாதன் ஊடாக சர்வதேச ஒத்துழைப்பும் மேற்கொள்ளப்பட்டது. அதனூடாக விடுதலை புலிகளின் தலைவரை கடல் மார்க்கமாக கொண்டு செல்வதற்கு எதிர்பார்க்கப்பட்டது. அதற்கு அமெரிக்காவின் மெரைன் ஒத்துழைப்பும் பெறப்பட்டது. இறுதியில் சம்பந்தன் உட்பட அனைத்து சர்வதேச மற்றும் உள்ளூர் தலைவர்களும் பிரபாகரனை முடித்துவிடுமாறு கூறினர். குறிப்பாக ஜெயலலிதாவின் கூற்றில், நான் தான் உலக தமிழ் தலைவர்களில் தலைவி, ஆனால் பிரபாகரன் சர்வதேச தமிழர்களின் தலைவராக நினைக்கிறார், அவருக்கு முடிவு கட்டவும் என்று சொல்லியுள்ளார். இந்த சம்பாசனைகள் அனைத்தும் சிவசங்கர் மேனனுடனான இறுதி சந்திப்பில் தெரிவிக்கப்பட்டதாகும். பலத்துடன் இருக்கும்போதே கொண்டாடுவார்கள், ஆனால் பலம் குறைந்துவிட்டால் அனைவரும் சேர்ந்து விதிப்பார்கள். இது உலக நியதி. என்றிருக்கும் தலைவர்களுக்கும் இவை படிப்பினையாகும். ஆனால் இறுதி யுத்தத்தில் அமெரிக்கா கடற்புலிகளின் வலுவை இல்லாதொழிக்க உதவி செய்வதற்கு காரணம் ஒன்று உள்ளது. அதற்கு ஏமனில் உள்ள அமெரிக்க தளத்திற்கு அல்கொய்தா தாக்குதல் நடத்தியது. அதன் தொழில்நுட்பத்திற்கு விடுதலை புலிகளை உதவியது நிரூபணமானதால் அமெரிக்கா எங்கள் பக்கம் சார்ந்தது. முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணகொடு ஆஸ்திரேலியா கடல் பரப்பிற்கு சென்று விடுதலை புலிகளின் கப்பல்கள் மற்றும் ஆயுத கடத்தல் போன்றவற்றை முறியடிக்க அமெரிக்காவுக்கு உதவியது. அவ்வாறு செய்திருக்காவிட்டால் இன்று யுத்தம் முடிவில்லாமல் தொடர்ந்திருக்கும் என்று தெரிவித்துள்ளார். செம்மணி மனித புதைகுழியிலிருந்து நேற்றைய தினம் புதன்கிழமை புதிதாக 7 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 9 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியின் 2ஆம் கட்டத்தின் 3ஆம் பகுதி அகழ்வுப் பணிகள் கடந்த 25ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் புதன்கிழமை 10வது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டது. செம்மணி மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வுப் பணிகளுக்காக நீதிமன்றம் 45 நாட்கள் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் செவ்வாய்க்கிழமை 42வது நாளாக அகழ்வுப் பணி முன்னெடுக்கப்பட்டது. இதேவேளை கட்டங்கட்டமாக இதுவரையில் 51 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வுப் பணிகளின் போது நேற்றைய தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்ட 7 எலும்புக்கூட்டு தொகுதியுடன் இதுவரையில் 213 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இதுவரையில் 231 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. உலகச் செய்திகள். தென்னிந்திய நடிகரும் அரசியல்வாதியுமான விஜய் கச்சதீவு விவகாரம் குறித்து பேசிய பின்னர் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அங்கு விஜயம் செய்ததாக தென்னிந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பல்வேறு நலத்திட்டங்களை ஆரம்பித்து வைப்பதற்காகவும் மயிலிட்டி கடற்படை துறைமுக விரிவாக்கத்தை மேற்பார்வையிடவும் ஜனாதிபதி யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்திருந்தார். இதன்போது ஊடகங்களிடம் பேசிய ஜனாதிபதி கச்சதீவை எந்தவொரு செல்வாக்கிற்காகவும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று கூறியிருந்தார். இதனையடுத்து அவர் கடற்படை படகில் மூத்த பாதுகாப்பு அதிகாரிகளுடன் கச்சதீவுக்கு சென்றிருந்தார். இதன்போது கச்சதீவு நமது கடற்தொழிலாளர்களுக்கு முக்கியமான இடம் என்றும் எதிர்கால சந்ததியினருக்கு நமது நாட்டையும் தீவுகளையும் கடல் எல்லைகளையும் வானத்தையும் பாதுகாப்பது எனது பொறுப்பு என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கச்சதீவை இந்தியாவிடம் ஒப்படைக்குமாறு இந்திய பிரதமர் மோடியிடம் பகிரங்க கோரிக்கை விடுத்ததன் பின்னர் இந்த விஜயம் இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் குறித்த விஜயம் இந்தியாவின் ஊடகங்களில் பேசு பொருளாக மாறியுள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஊழல் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ள அரசியல்வாதிகளின் பட்டியல். இலங்கையில் ஆபத்தான வைரஸ், 75% இறப்பு வீதம். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரை கொலை செய்யுமாறு கட்டளையிட்ட சிவசங்கர் மேனன். செம்மணி மனித புதைகுழி, புதிதாக 7 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்வு. இந்திய ஊடகங்களில் பேசு பொருளான அனுரவின் கச்சதீவு விஜயம்.